வணக்கம். நான் உங்கள் பிகே. நிறைய காலம் வந்து இந்த காட்டினத்தோட நின்று மெனக்கட்டதில் உங்களுக்கு இந்த கொச்சியாக்கள் மாதிரி எல்லாம் வடிவ காட்டையில் கொஞ்சம் எல்லாம் வந்து 2 வருஷம் 2.5 வருஷம் ஆகுது. எல்லாம் நல்ல வடிவாக வந்துருக்கு. பார்த்தீங்கன்னு சொன்னால் பார்க்கலாம் ஒரு மரத்திலையும் இவ்வளோ காய் காய்ச்சிருக்குன்னு சொல்லி. இதில் என்ன கொய்யாவில் நன்மை என்ன வருஷம் 365 நாள் நீங்கள் காய் எடுக்கக்கூடிய மாதிரி இருக்கும். இப்போ பாருங்கள், ஒரு சீசன் முடிய அடுத்த சீசன் தொடங்குது. காய் வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்துருக்கு. வந்து 2 வருஷம் கண்டு 2 வருஷத்தில் 1 வருஷம் கண்டு 1 வருஷத்துலேயே காய் தொடங்கும். ஒவ்வொரு காயும் வந்து அவ்வளோ பெருசாக இருக்கும். அதை வந்து வடிவ பராமரிச்சிங்கன்னு சொல்லிட்டிங்கன்னா சூப்பராக வரும். இங்கே பாருங்கள், எல்லாமே வந்து ஒவ்வொரு கம்மி இந்த காயை காட்ட கொஞ்சம் எவ்வளோ பெரிய காயன்னு பாருங்கள். இது வந்து செண்டின கொய்யா இருக்குது. ஒன்று வந்து பிங்க், இன்னொன்று வந்து பச்சை. இது வந்து பச்சையில் வந்து அப்படிங்க சாப்பிட்டு பார்ப்போம் என்ன மாதிரி கிடக்கான்னு சொல்லி. சட்டப்படி இருக்குது அந்த மாதிரி இனிப்பு. ஏன் இது மற்ற கொய்யாக்களை விட இது கொஞ்சம் கூட இனிப்பாக இருக்கண்டா, இயற்கை முறையில் இயற்கையான உரங்கள்லாம் போடுறோம். வேறு ஒன்றுமே செயற்கையான உரங்கள் ஒன்றும் பாவிக்கிறதில்ல. அதனால் சுவை வந்து அதிகமாக இருக்குது. மற்றது சில கொய்யாக்காய்க்கு வந்து உள்ளுக்கு வந்து விதை கணக்காக இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா விதை வந்து கொஞ்சமாக இருக்கும். சில கொய்யாக்காய்க்கு இந்த விதையை கடிக்க நறுக்கு முறுக்குன்னு இருக்கும். பல்லுக்கில் கொஞ்சம் கரைச்சல் கொடுக்குற மாதிரி இருக்கும். இது அப்படி இல்லை, நல்ல சாஃப்டான விதையாக இருக்கும். கடித்து சாப்பிட நல்லா இருக்கும். இது பச்சை. இந்த கொய்யா வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இது வந்து தாய்லாந்து பிங்க்னு சொல்கிறது. அதாவது உள்ளுக்கு வந்து சோப்பாக இருக்கும். இதில் வந்து ஒரு இந்த பழத்தை காட்டுங்க. பிடுங்கிறத காட்டணும். பிறகு உள்ளுக்கு சோப்பாக நான் பழக்கல. இது வந்து வித்தியாசம். 2 விதமான கொய்யாக்கள் வீட்டால் இருக்குது. வந்து ரெண்டுங்கெல்லாம் சுவைச்சோட பிடிஞ்சது இருக்கும். அவ்வளோ சுவையாக இருக்கும். வந்து தோட்டங்களை பாருங்க, பார்த்துட்டு போகாமல் போய் 2 கண்டை கொண்டு வீட்டை வையுங்க. வச்சிங்கன்னா இந்த மாதிரி நீங்களும் உங்களோட தோட்டத்தில் கொய்யா பழத்தை பிடிக்கி சாப்பிட்லாம். இப்போ நீங்கள் இங்கே வந்து வாங்க தேவை. இங்கே பாருங்க, ஒரு கண்டில் ஒரு 100-150 காய் வந்து வருது. இந்த கண்டை வரைய சுற்றி காட்டுங்க எவ்வளோ காய் காய்ச்சிருக்குன்னு சொல்லி. ஒரு கட்டிலேயே 3, 5, 7, 8, 9, 10, 11, 12, 13, 14, 15. இந்த கட்டில் மட்டும் 15 காய் வந்து இப்போ நல்ல வருமானம் தரக்கூடிய வாழ்வாதாரத்தை கொண்டு போகக்கூடிய அளவுக்கு நிறைய விஷயங்கள் இருக்குது. எங்களோட மண்ணிலேயே ஒரு 4 கொய்யா வைங்க, 4 மாதுளையை வைங்க. உங்களுக்கான வருமானத்தை நீங்கள் கட்டி கொள்ளலாம். மீண்டும் இன்னொரு வீடியோ சந்திப்போம். நான் உங்களுக்கு நன்றி, வணக்கம், பாய்.